வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் மீண்டும் தமிழரசு ஆதிக்கம் செலுத்தும் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயார். சுமந்திரன் மீண்டும் அதிரடி அறிவிப்பு. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம். நேபாளம் வழியாக இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற கொத்தனையைச் சேர்ந்த இளைஞர் இந்தியாவில் கைது. போலி கடவுச்சீட்டு முயற்சி தோல்வி. மக்கள் எதிர்பார்ப்பை சிதைத்துவிட்டது அரசு. அரிசி முதல் மீன் வரை விலை உயரும் அபாயம். மரிக்கார் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. ஜனாதிபதி கூறிய அமெரிக்க விமான விவகாரம் உண்மையா இல்லையா? பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்கிறார் நாமல் ராஜபக்ஷ. நாட்டின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் வேறு தரப்பினரின் அனுமதி வேண்டுமா? ஹபீர் ஹாசிம் எம்பி. மத்திய கிழக்கு முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு மோடி கண்டனம். கட்டாரில் கடல் எல்லை பரப்பில் ஹெலி ஒன்று விபத்துக்குள்ளானது. காணாமல் போன 7 பேரில் 6 சடலங்கள் மீட்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஒரு வல்லரசின் மிரட்டலை மறுப்பதற்கு நீங்கள் பெரியவராகவோ அல்லது பலசாலியாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக தார்மீக விழுமியங்களும் முதுகெலும்பும் இருந்தால் மாத்திரம் போதும் என சுட்டிக்காட்டியுள்ள ஸ்வீடன் உப்சலா பல்கலைக்கழகத்தின் அமைதி மற்றும் மோதல் ஆய்வுத்துறை பேராசிரியர் அசோக் ஸ்வெயன் போர் விமானங்களை தரையிறக்குவதற்கு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை நிராகரித்த இலங்கையின் தீர்மானத்தை பாராட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்திருக்கும் பின்னணியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஈரான் கப்பல் விவகாரத்தில் 3 கப்பல்கள் நாட்டுக்கு நல்லெண்ண விஜயத்தை மேற்கொள்வதற்கு கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கோரிக்கை விடுக்கப்பட்டது. அது குறித்து நாங்கள் ஆராய்ந்து வந்த நிலையில் அன்றைய தினம் மாலை ஐக்கிய அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி கோரப்பட்டது. அவர் வெளியிட்ட இந்த தகவல் சர்வதேச ஊடகங்களின் தலைப்புச் செய்தியானதுடன் இலங்கை அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் சர்வதேச மட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் பாராட்டை பெற்று வருகிறது. மத்தள விமான நிலையத்தில் 2 போர் விமானங்களை தரையிறக்குவதற்கு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை இலங்கை நிராகரித்திருப்பதாக அப்பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், ஒரு வல்லரசின் மிரட்டலை மறுப்பதற்கு நீங்கள் பெரியவராகவோ அல்லது பலசாலியாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக தார்மீக விழுமியங்களும் முதுகெலும்பும் இருந்தால் மாத்திரம் போதும் என குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் சந்தையில் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் கணிசமாக உயரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்தார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, எரிபொருள் விலை அதிகரிப்பால் இடைத்தரகர்களின் போக்குவரத்து செலவுகள் உயர்வடையும். இதன் நேரடி விளைவாக சந்தையில் அரிசியின் விலை பெருமளவில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அதேபோன்று மீன்பிடி படகுகளுக்கான எரிபொருள் செலவு அதிகரித்துள்ளதால் நுகர்வோர் மீன்களை அதிக விலைக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். தற்போதைய அரசின் மீது மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தற்போது சிதைந்துவிட்டன. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முறையான பொறிமுறையை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்று மரிக்கார் எம்பி வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் கூறிய விடயங்களின் உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவதற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. ஈரான் போர்க்கப்பல் தாக்குதலின் பின்னணி வெளிப்படுத்தப்பட்டதை போன்று அமெரிக்க போர் விமானங்கள் குறித்த உண்மையும் வெளிப்படுத்தப்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நேற்று சனிக்கிழமை கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் தாம் திருப்தி அடைகின்றோமா இல்லையா என்பதை மக்கள் வெகு விரைவில் வெளிப்படுத்துவர். உலகின் அனைத்து நாடுகளும் மத்திய கிழக்கு போர் பதட்டத்துக்கு தயாரான நிலையில் எமது அரசாங்கம் மாத்திரம் எவ்வித முன்னாயத்தங்களையும் மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாகவே ஏனைய நாடுகளை விட அதிக விலையிலே இலங்கை உலக சந்தையில் எரிபொருட்களை கொள்வனவு செய்கிறது. கடந்த காலங்களில் திருகோணமலையில் எண்ணெய் தாங்கிகளை நிறுவிய போது அதனை எதிர்த்தனர். திரவ எரிவாயு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதனையும் எதிர்த்தனர்.
காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி அதனை முற்றாக நிறுத்தச் செய்தனர். அன்று இந்த வேலை திட்டங்களுக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்காவிட்டால் இன்று மின்கட்டண அதிகரிப்புக்கான தேவை ஏற்பட்டிருக்காது. பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி கூறிய விடயங்களின் உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவதற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. ஈரான் கப்பல் தாக்குதலுக்குள்ளான போது அது தாக்குதல் இல்லை என கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் அமெரிக்கா தாமே அந்த தாக்குதலை நடத்தியதாக அறிவித்தது. அதேபோன்று அமெரிக்க போர் விமானங்கள் குறித்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்தின் உண்மை பின்னணியும் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நேபாளமூடாக இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற இளைஞர் ஒருவர் மீண்டும் இலங்கை திரும்ப முற்பட்ட வேளையில் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் கொடைத்தனி பகுதியைச் சேர்ந்த மூவர் கடந்த ஜனவரி மாதம் சுற்றுலா விசா மூலம் நேபாளத்துக்கு பயணித்துள்ளனர். அங்கிருந்து போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இத்தாலிக்கு செல்வதே இவர்களது திட்டமாக இருந்துள்ளது. நேபாளத்தில் வைத்து போலி கடவுச்சீட்டுகளை பெற்று இத்தாலிக்கு பயணிக்க முற்பட்ட போது அவர்களில் இருவர் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து அவர்களுடன் சென்ற மற்றொரு இளைஞர் அங்கிருந்து தப்பி இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரன் பகுதிக்கு வந்தடைந்த மேற்படி இளைஞர் அங்கிருந்து படகு மூலம் மீண்டும் இலங்கைக்கு தப்பி வர முயன்றுள்ளார். இதன்போது இந்திய பாதுகாப்பு படையினரால் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது மண்டப முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் குடத்தனையைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வரும் மாகாண சபை தேர்தலின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடத்தான் விரும்புகிறார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட நான் விரும்புகிறேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சியால் ஆட்சியமைக்க முடியும் என்ற பலமான நம்பிக்கை எமக்கு உள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் ஆதரவு அவசியமாகும். தற்போதைய ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசின் பிரதான பங்காளி கட்சியான ஜேவிபி நாட்டை ஒரு கட்சி முறைமையை நோக்கி அழைத்துச் செல்லும் அபாயம் காணப்படுகிறது. நாம் சோசலிச கொள்கைகளை ஆதரிக்கின்ற போதிலும் ஒரு கட்சி ஆட்சியை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வழக்கில் ஜேவிபி பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியானது பாரம்பரிய தமிழ் கட்சிகள் மீதான மக்களின் நம்பிக்கை இழப்பை பிரதிபலிக்கிறது. இருப்பினும் வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் இலங்கை தமிழரசுக் கட்சி மீண்டும் தனது அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என்று சுமந்திரன் கூறியுள்ளார். நாட்டின் வெளிநாட்டுக் கொள்கையில் வேறு தரப்பினரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலைமையானது இலங்கையில் சுயாதீனத்தன்மை தொடர்பில் பாரிய பிரச்சினை என ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான ஹபீர் ஹாசிம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டு மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு யுத்தத்தின் போது அரசாங்கம் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் உண்மையில் அரசாங்கம் நடுநிலையாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. தற்போதுள்ள நிலையில் அரசாங்கத்தின் வெளிநாட்டுக் கொள்கையில் சிக்கல் இருப்பதாகவே எதிர்க்கட்சியாகிய நாங்கள் நம்புகின்றோம். சுதந்திரத்துக்கு பின்னர் எமது தலைவர்கள் வெளிநாட்டுக் கொள்கை அடிப்படையில் எமது நாட்டை கௌரவமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்த முறை தொடர்பில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக 2ஆம் மகா யுத்தத்தின் போது ஜே.ஆர். ஜெயவர்தன ஐநா மாநாட்டின் போது தர்மபோதனி வாக்கியம் ஒன்றை சுட்டிக்காட்டி ஆற்றிய உரை மிகவும் முன்மாதிரியானது. அதேபோன்று ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க இந்திய சமுத்திர வலயம் சமாதான வலயமாக்குவதற்கு ஐநா சபையில் மேற்கொண்ட பிரேரணை எமக்கு கிடைத்த பாரிய பலம். இதுவும் எங்களுக்கு சிறந்த முன்மாதிரி. அதேபோன்று இந்திய சீன மோதலின் போதும் ஸ்ரீமா இலங்கையை அதில் தலையிடச் செய்து இரு நாடுகளுக்கும் மத்தியஸ்தம் செய்ய நடவடிக்கை எடுத்தார். இது வெளிநாட்டுக் கொள்கையில்
உயர்ந்த நிலைக்கு சென்ற முன்மாதிரியாகும். மேலும் நாட்டின் வெளிநாட்டு கொள்கையில் வேறு தரப்பினரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி ஏற்பட்டுள்ளது. இது இலங்கையில் சுயாதீன தன்மை தொடர்பான பாரிய பிரச்சினை. சர்வதேச ஊடகங்களிலும் எமது வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. எனவே இந்த யுத்தத்தின் போது நாங்கள் நடுநிலையாக இருந்தாலும் உறுதியான வெளிநாட்டு கொள்கை இருப்பது அவசியம் என்றார். உற்பத்தியாளரின் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும். இடைத்தரகர்கள் உழைத்துச் செல்வதற்கு இடமளிக்காமல் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் போதே எமது மாகாணம் முழுமையாக தன்னிறைவடையும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். வடமாகாண தொழில்துறை மன்றத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் யாழ்நகரில் உள்ள ஹோட்டலில் நேற்று சனிக்கிழமை மன்றத்தின் தலைவர் எஸ். நகுலேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொழில்துறைகளின் நிலையான அபிவிருத்தியின்றி எமது மாகாணம் வளர்ச்சியடைய முடியாது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் வளர்ச்சி என்பது ஏற்றுமதியை நோக்கியதாக அமைய வேண்டும். அதற்கான உந்துதலை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டியுள்ளது. இதற்கு அரசு திணைக்கள தலைவர்களின் எண்ணங்களில் இன்னமும் மாற்றங்கள் வர வேண்டியிருக்கிறது. ஆரம்பத்தை காட்டிலும் தற்போது சில மாற்றங்கள் காணப்பட்டாலும் இன்னமும் காத்திரமான மாற்றங்களை நான் எதிர்பார்க்கின்றேன். போர் நிறைவடைந்த கடந்த 16 ஆண்டுகளில் எமது மாகாணத்தில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளது. ஆனால் அரசாங்கம் வழங்கும் கடன் வசதிகளை பெற்றுக்கொள்வதில் அவர்கள் இன்னும் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். அரசாங்கம் அறிவிக்கும் வட்டி குறைந்த கடன் திட்டங்கள் நாடு முழுவதுக்குமானவையாகும். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையிலுமே வழங்கப்படுகின்றன. இதற்கு தீர்வாக நாம் 2 விடயங்களில் கவனம் செலுத்தி வருகின்றோம். முதலாவதாக வடக்கு மாகாணத்துக்கென தனியானதொரு கடன் தொகையை ஒதுக்குமாறு கூறவுள்ளோம். இரண்டாவதாக எமது தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான ஆவணங்களை தயாரிப்பதற்கு இங்குள்ள பல்கலைக்கழகங்களின் ஊடாக உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளையும் எடுத்துள்ளோம். நாட்டுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இந்த வழியிலாவது அரசாங்கத்தை கவிழ்க்க முடியுமா என்றே எதிர்க்கட்சியினர் சிந்திப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் எரிபொருள் விநியோகத்தை முறையாக முன்னெடுக்க வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை தடுக்கவே QR முறைமை அறிமுகப்படுத்தி பிரச்சினைகளை தீர்த்து வருகிறோம். நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தவும் அத்தியாவசிய சேவைகளை முறையாக முன்னெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நாட்டின் தற்போதைய நிலைமையை எதிர்க்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை நோக்கி தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் ஈடுபட தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மறைமாவட்டங்களின் ஆயர்களும் குறுமுதல்வர்களும் அடங்கிய வடக்கு கிழக்கு ஆயர் மன்ற கூட்டம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி கடந்த புதன்கிழமை வவுனியா இறம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலய பங்குமனையில் நடைபெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்ட ஆயர் பேரொரு தந்தை நோயல் இமனுவேலின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் கடந்த கால செயற்திட்டங்கள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டு எதிர்கால திட்டங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளன. எதிர்கால செயற்பாடுகளில் குறிப்பாக தமிழ் மக்களின் நன்மை கருதி தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் ஈடுபடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரொரு தந்தை அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம், மட்டக்களப்பு, மன்னார், யாழ்ப்பாணம், திருகோணமலை மறைமாவட்ட குறுமுதல்வர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கட்டாரில் கடல் எல்லை பரப்பில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விபத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 7 பேரில் 6 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன மற்ற நபரை கண்டுபிடிப்பதற்கான தீவிர முயற்சிகளை சிறப்பு படைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்துக்கான காரணம் அல்லது விமானத்தில் இருந்தவர்களின் அடையாளங்கள் குறித்த மேலதிக விவரங்களை அமைச்சகம் வழங்கவில்லை. முன்னதாக விளக்கமான பணியின் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாட்டின் பிராந்திய கடல் எல்லைக்குள் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதாக கட்டாரின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. தொழில்நுட்ப கோளாறு என்பதை தவிர விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மேலும் இந்த விபத்து விரோத நடவடிக்கையின் விளைவாக நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவு வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் இடையே முக்கிய தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த உரையாடலின் போதே பிராந்தியத்தில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சர்வதேச வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகள் பாதுகாப்பாகவும் தடையின்றியும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மோடி இதன்போது மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள பிரிட்டனின் டியாகோ கார்சியா தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் தோல்வியடைந்த நிலையில் அதற்கு பிரித்தானியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இத்தகைய கண்மூடித்தனமான தாக்குதல்கள் மற்றும் உலகின் 20% எரிசக்தி விநியோகத்தை கையாளும் ஹோர்முஸ் நீரிணையை முடக்கும் முயற்சிகள் பிரித்தானியா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நலன்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் சாடியுள்ளது. இந்த மோதல்களின் விளைவாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை பரல் ஒன்றுக்கு $106 உயர்ந்துள்ளது. இது போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த $70 ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க உயர்வாகும் என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.